கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் வாலிப பருவத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் தன்னை படைத்தவரை நினைப்பதில்லை, பராபரனை நினைப்பதில்லை, பரம்பொருளை நினைப்பதில்லை, தனக்கு ஜீவன் தந்தவரை நினைப்பதில்லை. ஒவ்வொரு வாலிபனும் அன்றாட தேவைகளை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய எதிர்காலத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாலிபனும் நினைக்க வேண்டியது தன்னை படைத்தவரை, சிருஷ்டிகர்த்தரை. எந்த ஒரு மனிதன் சிருஷ்டிகர்த்தரை நினைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படும், சீர்திருத்தப்படும், சீரமைக்கப்படும். சிறந்த வாழ்க்கையை சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் மனிதனுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் தன்னை படைத்தவரை நினைப்பது கிடையாது. வனத்தை நினைத்திருக்கிறார்கள், பதவியை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், படிப்பை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சொந்த பந்தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நட்புகளையும் உறவுகளையும் நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமானது அல்ல, நிலையானதும் அல்ல. அப்படியானால் நிரந்தரமில்லாத காரியங்களை நினைத்துக் கொண்டிருக்க கூடாது, நிலையில்லாததை நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. இறைவன் நிரந்தரமானவர், அவருடைய ராஜ்யம் நிரந்தரமானது, அவருடைய ஆளுகை நிரந்தரமானது, அவர் அளிக்கும் ஒவ்வொன்றும் நிரந்தரமானது. ஆகவே இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, உறவுகளும் நிரந்தரமானது அல்ல, நம்முடைய உடைமைகளும் நிரந்தரமானது அல்ல. வீடு, வாசல், சொத்து, சுகம் எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது. எந்த வேலையும் நிரந்தரம் கிடையாது, எந்த பதவியும் நிரந்தரம் கிடையாது. ஆகவே இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில நிரந்தரம் இல்லாதவைகளை நாம் ஏன் நினைக்க வேண்டும்? நம்மை படைத்தவரை நாம் நினைப்போமானால் பாதுகாக்கப்படுவோம், பராமரிக்கப்படுவோம், போஷிக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், வெற்றி பெறுவோம், வாழ்க்கையில உயர்த்தப்படுவோம். ஆகவே நாம் நினைக்க வேண்டியது நம்மை படைத்தவரை, பராபரனை, பரம்பொருளை, எம்பெருமானை, இயேசுபிரானை நினைக்க வேண்டும். இன்றைய வாலிப சமுதாயம், இன்றைய வாலிப ஆண்கள், பெண்கள் இறைவனை நினைப்பதற்கோ, துதிப்பதற்கோ, ஜெபிப்பதற்கோ, வேதத்தை வாசிப்பதற்கோ நேரம் கொடுப்பது கிடையாது. இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, காலத்தை இறைவனுக்கு கொடுத்தால், எம்பெருமானுக்கு கொடுத்தால், இயேசுபிரானுக்கு கொடுத்தால் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், மங்களமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தை, எம்பெருமான் இயேசுபிரானுக்கு கொடுக்க வேண்டிய காலத்தை, நேரத்தை கொடுக்காமல் அதை தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு தங்கள் மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கும் அநேக வாலிபர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள், வாழ்க்கையில் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற
என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உங்களை உண்டாக்கின, உன்னை உண்டாக்கின, உருவாக்கின சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனை நீ நினைப்பாயானால், நீங்கள் நினைப்பீர்களானால் உங்க வாழ்க்கை சித்தி பெறும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வாழ்க்கை மங்களமாக இருக்கும், மகிமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும், உன்னை படைத்தவரை நினைக்க வேண்டும். வாலிப பருவம் மிக முக்கியமானது. ஆகவே இந்த வாலிப பருவத்திலே நீங்கள் யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உலகத்திலே நீங்கள் யாரெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள், அவர்களால் நீங்கள் வெட்கப்படுவீர்கள், அவர்களால் நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள், அவர்களால் நீங்கள் அலட்சியம் பண்ணப்படுவீர்கள், அசட்டப்படப்படுவீர்கள். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சிருஷ்டிகராகிய தேவனை, சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனை நினைப்பீர்களானால் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள், இந்த சமுதாயத்திலே உயர்த்தப்படுவீர்கள், சிறந்த ஞானமுடையவர்களாய், அறிவுடையவர்களாய், புத்தியுடையவர்களாய், திறமையுடையவர்களாய், வெற்றியுடையவர்களாய் வாழ்வீர்கள். அப்படியானால் நீங்கள் யாரை நினைக்க வேண்டும்? சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனை நினைக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்கிறது, இந்த சாலமோன் ஞானி சொல்கிறான், வாலிப பருவம் மிக கவனிக்கக்கூடிய பருவம். இந்த வாலிப பருவத்திலே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஸ்திரப்பட முடியும், பலப்பட முடியும், நிலை நிற்க முடியும், உயர்ந்து நிற்க முடியும், அநேகருக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்ட முடியும். ஆகவே எல்லா பருவத்தை பார்க்கிலும் வாலிப பருவம் மிக மிக முக்கியமான பருவம். ஆகவே இந்த வாலிப பருவத்திலே எந்த ஆண்களாய் இருந்தாலும் பெண்களாய் இருந்தாலும் இந்த வாலிப பருவத்திலே தவறான வழிகளிலே, தவறான பாதையிலே, தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகள், தவறான திட்டங்கள், தீர்மானங்களிலே அநேக வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு, ஆனால் முடிவோ மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் இந்த வாலிப பருவத்திலே சிருஷ்டிகரை நினைப்பாயானால், இந்த வாலிப பருவத்திலே சிருஷ்டிகரை தேடுவாயானால் பாவத்தை ஜெயிக்க முடியும். பாவம் என்பது பாம்பின் விஷத்தை பார்க்கிலும் மிகவும் கொடியது. ஆகவே இந்த பாவ வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டுமானால் ஒருவரால் தான் ஜெயிக்க முடியும், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அவர் மாம்சத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், சகலத்தையும் அவர் ஜெயித்தவர். ஆகவே ஜெயம் பெற்ற ஒருவர் தான் ஜெயம் தர முடியும். ஆகவே பாவத்தை ஜெயித்த இயேசு பாவியாகிய மனுஷனுக்கு பாவத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, வாலிப பெண்ணே, வாலிப தம்பி தங்கச்சி, பாவத்தை நீ ஜெயிக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ஜெயம் பெற முடியும். பாவத்திலிருந்து ஜெயம் பெறுவதற்கு இயேசு மட்டுமே உனக்கு உதவி செய்ய முடியும்.
ஏனென்றால் அவர் பாவத்தை பாராத சுத்தக்காரரா இருக்கிறார். இந்த பூமியிலே அவர் மாசற்றவராய், குற்றமற்றவராய், கரை திரை பிழையற்றவராய் வாழ்ந்தார். ஆகவே அவரை பின்பற்றும் பொழுது, அவரை நினைக்கும் பொழுது, அவருடைய சிந்தை உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்களும் பாவத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனை விழ செய்கிறது பாவம்தான். இந்த பாவம் ஆசை, இச்சை, காமம், மோகம் என்ற வழியாக மனிதனை பாவத்திற்குட்படுத்துகிறது. வேதம் சொல்கிறது, அவனவன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சைதான் பாவம். இந்த பாவம் தான் மரணத்துக்கு கொண்டு போகும். ஆகவே இந்த மரணத்திலிருந்து விடுவிக்கிறவர் இயேசு மட்டுமே. வாலிபர் தம்பி, தங்கச்சி, நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய், இச்சையிலே காணப்படுகிறாய், உனக்குள்ளே கண்கள் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை நிறைந்திருக்கிறது. இவைகளிலிருந்து நீ விடுபட வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்தால், ஏற்றுக்கொண்டால், அவரை பின்பற்றினால், அவருடைய நாமத்தினாலே நீ மன்றாடினால் உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, பாவத்திலிருந்து ஜெயம் உண்டு. என் அன்புக்குரிய வாலிபர் தம்பி, தங்கச்சி, நீ சிருஷ்டிகர்த்தாவாகிய இயேசுவை நினைக்கிறாயா? உன்னை படைத்த பராபரனை, பரம்பொருளை நினைக்கிறாயா? நீ ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுகிறாயா? வாலிபர் தம்பி, தங்கச்சி, நீ எதை நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ இயேசுவை நினைக்கிறாயா? சிருஷ்டிகர்த்தரை நினைக்கிறாயா? ஜீவனுள்ள தேவனை நினைக்கிறாயா? மரணத்தை வென்ற இயேசுவை நினைக்கிறாயா? பாவத்தை வென்ற இயேசுவை நினைக்கிறாயா? அப்படி நீ நினைத்தால், அவரை நினைத்தால், இயேசுவை நினைத்தால் உன் வாழ்க்கை நிச்சயமாக விடுவிக்கப்படும். பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். உன்னுடைய ஆசை இச்சையிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீ சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனை நினைக்க வேண்டும். என் அன்புக்குரிய வாலிபர் தம்பி, தங்கச்சி, தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட 4 வாலிபர்கள், அந்த 4 வாலிபர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அந்த பாபிலோன் தேசத்திலே ராஜா வாலிபர்களை கொண்டு வர சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலிலிருந்து சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்ட 4 வாலிபர்களை கொண்டு வந்தார்கள். அந்த 4 வாலிபர்களும் தேவனுக்கு பயந்தவர்கள், பக்தியுள்ளவர்கள், தேவனை தேடுகிறவர்கள், தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்கள், பக்தி வைராக்கியமுடையவர்களாக இருந்தார்கள். ஆகவே அந்த வாலிபர்கள் ராஜாவுடைய அழைப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அங்கே ராஜ சமூகத்திலே அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் இந்த 4 வாலிபர்கள், தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 4 பேர்களும் ராஜ சமூகத்திலே வளர்க்கப்பட்டார்கள். அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். அந்த இடத்துல அவர்கள் ராஜ போஜனத்தை வேண்டாம் என்று சொல்லி, எங்களுக்கு சாதாரணமான உணவுகளை கொடுங்கள், நாங்கள் அதையே சாப்பிடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் மன்றாடினார்கள். ஆகவே அவருடைய மன்றாட்டை கேட்டு அவர்களுக்கு ராஜ போஜனத்தை தவிர்த்து மற்ற போஜனம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் சாப்பிட்டார்கள். எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் ஞானமுடையவர்களாய், அறிவுடையவர்களாய், தரிசனமுடையவர்களாய், எல்லாரை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாய் இருந்தார்கள். ராஜாவுக்கு முன்பாக அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். ராஜாவுடைய பார்வையில இருக்கிற எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள்தான் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் இருந்தார்கள். இந்த 4 வாலிபர்களும் கடவுளுக்கு பயந்ததினாலே, கடவுளிடவே பக்தியா இருந்தபடினாலே, கடவுளை தேடினதினாலே, தேவனுக்கு பயந்ததினாலே அந்த வாலிபர்களுக்கு
ராஜாவுடைய கண்களை தயை கிடைத்தது. ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்திலே அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே உட்கார வைத்தார். என் அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழ்வீர்களானால், நீங்கள் தேவனிடத்திலே பக்தியுள்ளவர்களாய் இருப்பீர்களானால், தானியேல் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 3 to 20 வரைக்கும் இந்த 4 வாலிபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே 3 வாலிபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேக், நேகோ என்றதான 3 வாலிபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாலிபர்கள் தன்னுடைய பாபிலோன் தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியில தேவ பயமுள்ளவர்களாய், பக்தி உள்ளவர்களாய், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டியதனால ராஜா வைத்ததான பொற்சிலையை அவர்கள் வணங்காமற் போனார்கள். ஆகவே வணங்காமற் போனதான அந்த வாலிபர்களை ராஜாவினுடைய கட்டளையின்படி 7 மடங்கு அக்கினி சூளையிலே தூக்கி போட வேண்டும். அது கட்டளை. ராஜா தன்னுடைய கட்டளையின்படி அந்த அக்கினி சூளையிலே அந்த 3 பேரையும் தூக்கி போட்டான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த பக்தியுள்ள வாலிபர்களை அந்த அக்கினி சூளையிலிருந்து விடுவித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில சோதனைகள் உண்டு. ஆனால் இந்த சோதனையை ஜெயிக்க வேண்டுமானால், பக்தி வைராக்கியம் இருக்குமானால், பரிசுத்த ஜீவியம் இருக்குமானால், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுவீர்களானால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களானால் சோதனையை நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேக், நேகோ என்றதான இந்த 3 வாலிபர்களும் சோதனையிலிருந்து ஜெயம் பெற்றார்கள். ஆகவே வாலிப வயது சோதனை நிறைந்த வயதுதான். ஆகவே இந்த சோதனை நிறைந்த வயதிலே, வாலிபத்திலே பல காரியங்கள் சம்பவிக்கும், பல சோதனைகள் உண்டாகும். ஆனால் சோதனையை ஜெயிக்க வேண்டும். உன்னுடைய சுய பலத்தினால, சுய ஞானத்தினால, சுய அறிவினால, உன் சுய திறமையினால ஜெயம் பெற முடியாது. ஆனால் சோதனையை ஜெயிக்க வேண்டுமானால் நீங்கள் தேவ பயமுள்ளவர்களாய் இருப்பீர்களானால், பக்தியுள்ளவர்களாய் இருப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களானால், தேவனுக்கு பயந்து நடுங்குவீர்களானால், தேவன் உங்களை சோதனையிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். என் அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாலிப பருவத்துல பல சோதனைகள் வரும். ஆனால் இந்த சோதனையை ஜெயிக்க வேண்டுமானால் நீ தேவனுக்கு பயந்து வாழ்வாயானால், தேவனிடத்திலே பக்தியாய் இருப்பாயானால், தேவனுக்கு பரிசுத்தமாய் இருப்பாயானால் உன் வாழ்க்கை வெற்றியாக மாறும். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 7 மடங்கு அக்கினி சூளையிலே போடப்பட்டதான இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேக், நேகோ என்பவர்களுக்குள்ளே பக்தி வைராக்கியம் இருந்தபடினாலே தேவன் அவர்களை விடுவித்தார். அவர்கள் சிருஷ்டிகரையே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். வேற எந்த சிந்தையும் அவர்களுக்குள்ள இல்லை. தன்னை படைத்தவரை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பராபரனை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய பக்தி, அவருடைய தேவ பயம் அந்த 7 மடங்கு அக்கினி சூளையிலிருந்து அவர்களை தேவனாகிய கர்த்தர் விடுவித்தார். அவர்களை விடுவித்த தேவன் உன்னையும் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார், உங்களையும் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். நீங்களும் தேவனுக்கு பயந்து பக்தியாக, பரிசுத்தமாக, வைராக்கியமாக வாழ்வீர்களானால், பக்தி வைராக்கியத்தோடு கூட வாழ வேண்டும். அப்படி பக்தி வைராக்கியத்தோடு கூட நீங்கள் வாழ்வீர்களானால் சோதனைகளில் இருந்து உங்களை வெற்றி பெற தேவன் உதவி செய்வார். சோதனைகளில் இருந்து உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. நீங்கள் தேவனை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் தேவனை நினைப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேக், நேகோ என்ற வாலிபர்களை தேவன் விடுவித்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உன்னையும் தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். சாலமோன் ஞானி பிரசங்கி புத்தகத்தில் எழுதுவது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதுகிறது போல, உன் வாலிப பருவத்திலே சிருஷ்டிகரை நினை. உன் வாலிப பருவம் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாலிபத்திலே அநேக தம்பி தங்கைமார்கள்
ஆசை இச்சைக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், குடிக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக வாலிபர்களை சந்திக்கிறோம். எல்லா வாலிபர்களுக்குள்ளும் தீய பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, குடி பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, தவறான தொடர்பு இருக்கிறது, தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. ஆகவே இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற வேண்டுமானால் சிருஷ்டிகர்த்தாவை நினைக்க வேண்டும், உன்னை படைத்தவரை நினைக்க வேண்டும், பராபரனை நினைக்க வேண்டும், பரம்பொருளை நினைக்க வேண்டும். நீ கடவுளை நினைப்பாயானால், தேவனை நினைப்பாயானால், சிருஷ்டிகரை நினைப்பாயானால் உனக்கு ஒரு விடுதலை நிச்சயம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு தம்பி தங்கச்சி, அன்பு வாலிப தம்பி தங்கை, சிந்தியுங்கள். உங்களோட வாழ்க்கையில நீங்கள் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனை நினையுங்கள். அவரை நினைத்தால் வாழ்க்கை மாறும், வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் நண்பர்களால், உறவுகளால் அலட்சியம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் சிருஷ்டிகரை நினைக்கும் போது கர்த்தர் அலட்சியங்களை மாற்றுவார். யாரெல்லாம் அசட்டை பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் அலட்சியம் பண்ணுகிறார்களோ அவர்கள் மத்தியில உங்கள் தலையை உயர்த்துவார். என் அன்புக்குரியவர்களே, தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே தானியேலை குறித்துதான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தானியேல் ஒரு வாலிபன். இந்த தானியேல் ஆகிய இந்த வாலிபன் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறான். பாபிலோன் தேசத்திலே நேபுகாத் நேச்சர் என்ற அரசன் ஒரு கட்டளை இடுகிறார். அந்த கட்டளை ராஜாவை தவிர வேற ஒருவரையும் கனப்படுத்தக்கூடாது. அது ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஜெபிக்க கூடாது என்றதான ஒரு சட்டம். ஆனால் தானியேல் தன்னுடைய அந்தி சந்தி மத்தியான வேளையில தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருந்தான். ஆகவே தானியேல் சட்டத்தை மீறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்று குற்றம் சாட்டினார்கள். ஆகவே அந்த குற்றத்துக்குண்டான தண்டனை சிங்ககவியிலே தூக்கி ஓட வேண்டும். ஆகவே இந்த வாலிபனாகிய இந்த தானியேல் ஒரு தவறும் செய்யவில்லை, ஜெபித்தான். ஜெபிப்பது தவறு, ஜெபிப்பது ஒரு குற்றம் என்று சொல்லி அவனை குற்றப்படுத்தி அவனை கொண்டு போய் சிங்ககவியிலே போட்டார்கள். என் அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கச்சி, எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த பாபிலோன் தேசத்திலே அப்படிதான் அநேக மனிதர்கள் சிங்கத்தை போல எவனை குற்றம் சாட்டலாம், யாரை குறை கூறலாம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நடந்தது என்ன? தானியேலை கொண்டு போய் சிங்ககவியிலே போட்டார்கள். கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினார், தானியேலை தப்புவித்தார், தானியேலை விடுவித்தார். ராஜா தானியேலை பார்க்க வந்தார். தானியேலை பார்க்க வரும்போது ராஜா தானியேலே என்றார். ஆனால் தானியேல் ராஜாவே நீர் வாழ்க என்றார். சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே ராஜா மகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் சிங்கங்கள் தானியேலை கொல்லவில்லை, தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டினார். தானியேல் தேவனை நினைத்துக் கொண்டே இருந்தார், சிருஷ்டிகரை நினைத்துக் கொண்டே இருந்தார். அந்த வாலிப பருவத்திலே, அந்த வாலிப வயதிலே தன்னை படைத்த கடவுளை, சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனை அவன் மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான், ஜெபித்துக் கொண்டே இருந்தான். ஆகவே தேவனாகிய கர்த்தர் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து தானியேலை விடுவித்தார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அநேக சிங்கங்கள் உன்னை சுற்றி காணப்படலாம். இச்சையாகிய சிங்கம், பாவமாகிய சிங்கம், பெருமையான சிங்கம், மேட்டிமையான சிங்கம், இப்படி இருளாகிய சிங்கம், பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் எதெல்லாம் உன்னை சோதிக்கிறதோ, எதெல்லாம் உன்னை வஞ்சிக்க நினைக்கிறதோ, எதெல்லாம் உன்னை விழுங்க நினைக்கிறதோ எல்லாமே சிங்கம் தான். ஆனால் இந்த சிங்கத்தின் வாயை தேவன் அடைக்க வல்லவரா இருக்கிறார். சிங்கத்தின் வாயை தேவன் கட்ட வல்லவரா இருக்கிறார். உங்களை முறுமுறுக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் குழி வெட்டுகிறவர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் அவைகளெல்லாம்
நிச்சயமாய் மாற்றி போடுவார். எப்படி தானியேலை சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவித்தாரோ அது போல உங்களுடைய சத்துருக்களின் வாயிலிருந்து உங்களை தேவன் காப்பாற்றுவார். உங்கள் எதிராளி கையில் இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். என் அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கச்சி, தானியேல் தன்னை படைத்தவரை நினைத்துக் கொண்டே இருந்தான். ஆகவே நீங்களும் உங்களை படைத்த பராபரனை, சிருஷ்டிகர்த்தாவை, ஆண்டவரை நினைத்துக் கொண்டே இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வாழ்க்கையும் வெற்றியாக மாறும். என் அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கச்சி, வாலிப பருவத்திலே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் சிருஷ்டிகரை நினையாமல் படிப்பு, பட்டம், பதவி, பந்தங்கள், சொந்தங்கள், இனங்கள், ஜனங்கள், அரசியல், ஆன்மீகம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற அநேக மக்கள் சிருஷ்டிகரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாம் அனித்தியமானது, எல்லாம் அழிந்து போகக்கூடியது, எல்லாம் நிலையானது கிடையாது. எல்லாமே நிரந்தரமே இல்லாத ஒன்றா இருக்கிறது. நிரந்தரம் இல்லாதவைகளை மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறான். இன்றைக்கு வாலிப பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளையே, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. பணமும் பதவியும் பட்டமும் படிப்பும் நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற அந்தஸ்துகள், ஆஸ்திகள், சம்பத்துகள் நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் நிரந்தரம் அல்ல. நிரந்தரமானவர் இயேசு மட்டுமே, நிலையானவர் இயேசு மட்டுமே, உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர் இயேசு மட்டுமே. ஆகவே இந்த ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் நினைப்பீர்களானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக, மங்களகரமாக, ஆசீர்வாதமாக, வெற்றியாக, மகிழ்ச்சியாக மாறும். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என் அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கச்சி, சிருஷ்டிகர்த்தாவை நினைப்பாயா? உன்னை படைத்தவரை நினைப்பாயா? பராபரனை, எம்பெருமான இயேசுபிரானை, உன்னை உண்டாக்கினவரை, உருவாக்கினவரை நினைப்பாயா? நீ அவரை நினை. இன்றைக்கு மனிதன் எதையோ நினைந்து கொண்டிருக்கிறான். நீ எதையெல்லாம் நினைக்கிறாயோ அதனால் உனக்கு தோல்விதான், அதனாலே உனக்கு இழப்புதான், அதனால உனக்கு கஷ்டம்தான். ஆனால் சிருஷ்டி கர்த்தாவை நினைப்பாயானால், உன்னை படைத்தவரை நினைப்பாயானால் உன் வாழ்க்கை வெற்றியாக மாறும், மகிழ்ச்சியாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும். உனக்கு நல்ல வேலை வாய்ப்பை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ அவரை நினைப்பாயானால் நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார். அவரை நினைப்பாயானால் நல்ல வாழ்க்கை துணையை தருவார். அவரை நினைப்பாயானால் உனக்கு வாழ்க்கையில எப்போதும் மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்து காணப்படும். அது எந்த விதமான மாற்றம் இல்லை. என் அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கச்சி, இந்த சாலமோன் ஞானி சொல்கிறது போல வாலிப பருவத்தில சிருஷ்டிகரை நினை. இந்த வாலிப பருவத்தில நீ சிருஷ்டிகரை நினைப்பாயானால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஜெபிப்போம். வாலிப பருவம் மிக முக்கியமான பருவம். இந்த வாலிப பருவத்திலே ஆண்டவராகிய இயேசுவை நினையுங்கள். அவரும் இந்த பூமியிலே வாலிபனாய் வாழ்ந்தார். அந்த வாலிபத்திலே அவர் ஜெயித்தார். மாம்சத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், ஆசை இச்சைகளை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். அவர் தன்னுடைய பிதாவாகிய தேவனை நினைத்துக் கொண்டே இருந்தார். சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனை நினைத்துக் கொண்டே இருந்தார். ஆகவேதான் இயேசு ஜெயம் பெற்றார். ஜெயம் பெற்ற இயேசு உனக்கும் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, பிதாவே, உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம், மாமிசம், பிசாசு, ஆசை, இச்சை பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் உம்மை நினைக்கவில்லை. ஒவ்வொரு பிள்ளையும் உம்மை நினைக்க வேண்டும். சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும், உண்டாக்கினவரை நினைக்க வேண்டும், பராபரனை நினைக்க வேண்டும், பரம்பொருளை நினைக்க வேண்டும். நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் யெகோவா தேவனாய் கர்த்தரை நினைக்க, சிருஷ்டிகர்த்தராகிய தேவனை நினைக்க உதவி செய்யும். வாழ்க்கையில காலை, மாலை, இரவு எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்க கிருபை தாரும். எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உம்மையே நினைத்துக் கொண்டிருந்தார்களோ, தானியேல் உம்மையே நினைத்துக் கொண்டிருந்தது போல, கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில பிதாவாகிய தேவனையே நினைத்துக் கொண்டிருந்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மையே நினைக்க கிருபை தாரும்.
இயேசு என்ற நாமத்தினால ஒவ்வொருவரும் வெற்றி பெற கிருபை தாரும். இயேசு வெற்றி பெற்றது போல, ஆண்டவராகிய இயேசு வெற்றி பெற்றது போல, குமாரனாகிய இயேசு வெற்றி பெற்றது போல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் வெற்றி பெறட்டும். ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் வெற்றி பெறும்படியா ஜெபிக்கிறோம். வெற்றியுள்ள வாழ்க்கையை தரும்படியா ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும்படியா ஜெபிக்கிறோம். சாட்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் சமூகத்திலே ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.